ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா அக்கான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் மனிஷா அக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இருந்தால் வெங்காயம் தக்காளி. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதிலே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் காய்ச்சி சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா மிளகாத்தூள் வாசனை போனதும் கரைச்சி வச்சுருக்க பருப்பு புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம். சாம்பார் திக்னஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா சாம்பார் கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா சாம்பார் கொதிச்சு வந்துச்சு. கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் முருங்கைக்கீரையை. அந்த முருங்கைக்கீரையை சாம்பார் நல்லா கொதிச்சதும் அதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சாம்பாரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சாம்பாரில் சேர்த்தோன்னா கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். நீங்களும் இதை போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனிஷா அக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.